என்ன விட சொல்லு. உனக்கு என்ன மரியாதை? ஏய் வெளியில வாப்பா. வரியல பெரிய தூக்கிட்டு ஓரியா ஊருக்கு. பயந்துட்டானோ? வெளில வா முதல்ல. ஏய் அதானே இவ்வளவு நேரம் வராம இருக்கானே. உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க பாட்டு பாடணும். இவ பெரிய பாரு மம்மா கொடுக்கு பாரு. இல்ல பயந்துட்டு எதுவும் போயிட்டாப்லையா? ஆளை காணாம. பொட்ட வைக்கல ஆளை காணாமல. படகு ஓட்ட போயிட்டானா? ஏ தன்ராஜ் வா வா வெளியில வா. ஒன்னும் அடிக்க மாட்டேன் வா. ஏங்க பெட்டிக்கற ஆளே காணாம எங்க போயிட்டாப்லையா? ஏன் அவளுக்கு போதும் போதும் இந்த வெண்ணைக்கு அவளுக்கு ஓவோ பாட்டு பாடுற ஊ பாட்டு பாடுவா அவளுக்கு சித்த சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா பூசம் தருவருக்கு வந்தாலும் பூசம் தருவருக்கு அசந்து போயிருந்தாரா? அழகு நீ நடந்த நடை அழகு அழகு அழகு. இந்த மூளை வெளியில தள்ளி போற நபர் இருக்கு. தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற. வாங்க வணக்கங்க நல்லா நக்கறீங்களா? நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு. நீ பேசும் தமிழ் அழகு அழகு. நீ ஒரு தீதால் அழகு அழகு. ஏய் தம்பி நீ மத்த விட்டு வச்சுக்கறனா? என்ன அத்தாச்சு அப்புறம் 10 மணிக்கு மேல விட்டாச்சுனா? என்ன அத்தாச்சிக்கு என்னடா? இல்ல என்னன்னு கேக்குறேன். ஏண்டா பிரகாஷ் என்ன அத்தாச்சிக்கு வாய் ஒரு பக்கத்து தள்ளி கிடக்கு குண்டி ஒரு பக்கத்து தள்ளி கிடக்கு? வாய் வயிறுதல்லாம் தப்பே இல்ல. வாயிலே வயித்துல தள்ளி வந்து நின்னா தான் தப்பு. வா சூப்பர்டா சூப்பர்டா பொம்பளடா பெண்ணு. அட மண்ணியா கையில மண்ணை தொடச்சிட்டு கை கொடுக்கறியா? நீ எப்பவுமே குண்டிக்குல விரல விட்டு தான் கை. யாரு குண்டிக்குல விட்டனா? முகரே பாரு. உனக்கு மூஞ்ச முகரே பாரு. பொம்பள மாதிரி பேசு. நீ ஆம்பளை மாதிரி பேசுறதுக்கா? ஆம்பளை ஒரு வார்த்தை பேசினா நீ பொம்பளை பேசுவே. பேசுற ஐயா சட்டண்டா சபடடா தில்லுடா திம்மறடா கேனா வெட்டடா அப்படி தான் பேசுறேன். Very good. Okay. பேசி பாரியா. ஏய் இவ டான்ஸ்க்கு கூட்டிட்டு வர பொம்பளை இல்லடா. வேற என்னத்த கொடுத்துருக்க? இவ கரிமுட்டத்துக்கு வேலிக்கற விட்டுற பொம்பளைடா. ஆயா நான் கரிமுட்டை போறாளவையா கடக்கறதா திருப்புலவாசதா நான் கரிமுட்டை போடுறவதா. நீ சரியான ஒரு ஆம்பளை. அந்த கரிமுட்டை தூக்குற நீ வெயிட்ட நீ தூக்கி போற நொப்பம்பவனே உன்னை எங்கேயாவது நான் திருப்பாசல தூக்கிட்டு போறேன். ஆனா ஏய் ஆனா நான் வாழ்க்கையில எத்தனையோ பிள்ளைகளை செஞ்சிருக்கேன்டா. இந்த பிள்ளைய சந்திச்ச திருப்தி எனக்கு இந்த உலகத்துல வராதுடா. புள்ளி படுங்குதுன்னா பாய போதுன்னு அர்த்தம். ஆனா செம்மையா பேசுற. என்ன பேசுறேன்? அருமையா பேசுற. சரி நன்றி. எந்த பப்புனும் உனக்கிட்ட நிக்க முடியாது. ஏன் செத்துருவேன். ஏன் காலு கை நொண்டியா நிக்க முடியாதுங்கறீல? பேசுறதுக்கு எஃபெக்ட் கொடுத்து பேச முடியாதுன்னு சொல்றேன். பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆமாமா பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆமா நான் என்ன பேசுறேன் நீ பேசுவ. பேசுவையா? ஓ உன் சவுடாலுக்கு பேசுவ. சவுடாலதுக்கா? சட்டத்துலயும் பேசுவேன். ஓ அப்ப லா படிச்சிருக்க? லா படிச்சம் சொல்லல. லா படிச்சாலும் நான் இல்லங்க. சரி சரி. என் அறிவுக்கு என் திறமை என் தொழில் மேல நம்பிக்கை இருக்கு அதனால பேசுவேன். பொம்பளை என்ன வேணாலும் பேசுவேன் நான் ஏத்துக்கிட்டு போவேன். எது வேணாலும் பேசவல்ல பேச வேண்டியதை பேசுவேன். உனக்கு நாகரிகமே முதல்ல தெரியல. உனக்கு அறிவு இருக்கா? நான் வந்து எங்க பப்புன தொட்டு பேசினேனா? தொட்டு பேசினேனா? நீ எதுக்கு எங்க எங்க என் பொம்பளை பிள்ளை தொட்டுனா தான் உனக்கு வருமோ? அப்படி சொல்லு. இல்ல கேக்குறேன். உன்னை இப்படி தானே தொட்டேன். ஆமா. உன்னை எதுவும் புடிச்சு பிதுக்கணும்னா ஏன் நீ செய்வியா? நீ சரியா வேண்டாம். நேத்திக்கு மட்டும் அந்த பிள்ளைய போட்டு பிதிக்கிட்டு கிடந்தா வேண்டாம். அது ஏப்ப சாப்பையா இருந்திருக்கும். சரி சரி இது ரப்பா இருக்குடா. அழகா இது என்னமா என் கூட குடும்பம் நடத்துற மாதிரியா சொல்லுவ? இது என்ன தெரியல பெல்ட்ட வச்சு கட்டி ஏத்தி விட்டுருக்கடா. ஆமா நீ தானே கட்டி விட்டாளு. ஆளுல பாரு ஆளுல. ஓ மூஞ்சி முகரே பாரு. முதல்ல ஆணுக்கு மரியாதை கொடு. நீ பொண்ணுக்கு மரியாதை கொடு முதல்ல. உன்னை நான் வந்து கட்டி பிடிச்சனா? யாரே எதுக்கு தொட்டு பேசுற? இடிச்சனா? இடிக்கல. இல்ல ஓத்தங்க மட்டும் பேசுறனா? ஏன் அப்படியே பேசுவியா? வந்தவனே ஒன்னு வரணுச்சே. என்ன வந்துச்சு? இங்க பாரு. இந்த உலகத்துல ஒரு ஆம்பளை எப்பேற்பட்ட அழகியா கூட பெண்டாட்டி கட்டட்டும். சரி. அழகு இல்லாம கூட இருக்கட்டும். சரி. முக அழகுலாம் கிடையாது. ஆமா. அக அழகு இருக்கணும் முதல்ல. கண்டிப்பாக. அதுதான் வள்ளுவரே சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? அது தெரியுமா உனக்கு? என்ன சொல்லிருக்காரு? எங்கேயுமே நீ பொண்ணு பார்த்தா முக அழகோட பளபளப்பா பாக்காதடா. ஆமா. அவ குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டா. எந்த பெண்ணையும் நீ திருமணம் முடிக்கிறதுக்கு பார்த்தனா அவ அக அழகா இருக்கா உள்ள அழகா இருக்கான்னு முதல்ல பாடுறான்றா. சரி. நீ உள்ள அழகா இருந்ததனால உன்னைய அழகு நீ நடந்தால் நடை அழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ ஒரு தீதான் அழகு அழகு, நீ பேசும் தமிழ் அழகு என் சொலகு.
உனக்கு எங்க சொலவு இருக்கு? உனக்கு அழகின் மணிவசம் பிறந்துறாந்து எனக்கு தான் சொலவு இருக்கு வெண்ணே. ஆனா நான் பேசுறதுக்கு நீ பேசுறதுக்கு வித்தியாசம்லாம் பேசுறவர். அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ஏயா அழகு அழகு நீ என்ன மறுக்கிறிய மாமனா? அதத்தான் சொல்றேன். ஏன் மாமனா? நான் உன்னை தப்பா பேசல, இந்த மாதிரி தானே நான் பாடுனேன். நீ அதுக்குன்னு இப்படி குண்டிக்கல விட்டுக்கிட்டு கையை கொடுக்குறியே. ஏண்டி பீத்தச்சிருக்கி, ஏண்டி பிக்காளிச்சிருக்கி, சோத்தை தானே திங்கிற, சோத்தை விட்டு இங்க உட்காந்துருக்க பிய்ய பாத்துக்கிற. இப்பதான் சனிய சட போட்டு வருது. நல்ல ஆண்களை பேச மாட்டேன் பெட்டிக்காரர. இல்ல ஆண்களை தவறா பேச மாட்டேன். ஏன் தெரியுங்களா? என் கூட பிறந்த ஒரு ஆணும், நான் கட்டிக்க பிறந்த ஒரு ஆணும், நான் பிறப்பதற்கு காரணமா இருப்பாவே ஒரு ஆணும், ஒன்ன மாதிரி ஒரு லொப்ப பயல பார்த்தேன்னு வச்சுக்கவே எனக்கு அப்படித்தான் 50 முறை அரைச்சு வச்சு இதுல அப்புன மாதிரி இருக்கும் உன்னை பார்க்க. எரியும் ஒரு வாரத்துக்கு எரியும் அதுல அப்படின்னா என்ன மந்திர அப்படியே அடியே அடியேங்கிற என்ன ஒடியா இதுலயே கொண்டுற புடிச்சு கொத்தோட புடிச்சு அத்துரு போயிருவேன். நான் யோசிக்க மாட்டேன். வாயில வச்சுக்க நல்லா இருக்கும். ஆமா ஓப்பட சோறுங்க வாயில வச்சாலும் அப்படிதான் புழு புழுன்னு இருக்கும். உன் வாயை பார்த்தாலும் சோறு திங்கிற மாதிரி தான் இருக்கு. உன்கிட்ட வரவேற உச்சத்துல உட்கார்ந்து நான் ஐஸ் அப்படி போயிரலாம். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? நீ எதுக்கு எடுத்தாலும் ஆம்பளை கிட்ட போட்டி போட்டுலாம் பேசாத. ஏயா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? இப்ப இந்த ஊர்ல சரி, இந்த ஊர்ல இந்த சேமங்கோட்டையில சரி ஒரு ஆம்பளை ஒரு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கேன். சரி நடந்து வரேன் தெருவுல. சரிங்க. இந்த ஜனம்புறான்னு சொல்லும், அட ராஜாடா ராசால பாதிடா அல்லையா தொல்லையா அழுது வரவில்லையா அவன் மாடுக்கு கோயில் மாடு மாதிரி சுத்துறான்டா அப்படின்னு சொல்லும். இதே நீ இந்த சேமங்கோட்டையில சரிங்க ஒரு 33 32 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்க. சரி, நீ தெருவுல நடந்து வர. சரிங்க. உன் தாய்மார்களே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த வர சனியை முடிச்ச முண்டை இவன் முகத்துல முடிச்சுட்டு போங்கடா, மயிரில் கூட விளங்காது, இவளுக்கு செவ்வாய் தோஷமா நாகதோஷமா எவனு நோந்து பாக்குறாள் சீந்தி பாக்குறாள் அப்படின்னு பாக்க. ஆம்பளை தான், பெண்ணு தான். பேசி முடிச்சிட்டியலா? பேசிட்டியல்ல? நீ வாயை திறக்க மாட்டியல்ல? சொல்லு. வாயை திறந்தப்ப வாயில இத வச்சு அடிப்பேன் பாத்துக்க. நீங்க சொல்றீங்களே ஆம்பளை அப்ப அப்படி இருந்தாங்க இப்ப இப்படி இருக்கானே. 35 வயசு கல்யாணம் இருந்தாக்க ஒரு ஆம்பளைக்கு மரியாதை, பொம்பளைக்கு மரியாதை இல்ல. நான் அப்படி சொல்லல. அப்ப நீங்க தானே அப்ப சொன்னீங்க. கதையவே நீ தப்பு தப்பா கேட்டுட்டு பேசுற. ஏங்க 35 வரையில ஒரு ஆம்பளை வந்து கல்யாணம் பண்ணாம இருக்கலாம், தவறா பேச மாட்டாங்க. ஒரு பொம்பளை வந்து 35 வயசு கல்யாணம் பண்ணாம இருந்தாக்க தவறா பேசுவாங்க. அப்படி சொல்ல வர்றீங்க. நோட்டீஸ் தி பாயிண்ட். அதான் சொல்ல வந்தீங்க. சரி நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஒரு ஆம்பளை அப்ப உள்ள ஆண்கள் இருந்தாங்க, நான் அந்த ஆண்களை தவறா பேச மாட்டேன். காலையில எந்திரிச்சோன்னு கோவணத்தை கட்டிக்கிட்டு பொண்டாட்டி கையில நீரகத்தை வாங்கி குடிச்சிட்டு ஏற்கனவே போய் தோல்ல வச்சுக்கிட்டு உழுவ போனான்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய நாடு விவசாய நாடு தான். உழுவ போனா காலை சாப்பாடு தான் 100 உழுவு விடுறோம். இப்ப என்ன பண்ற லொப்பப்பைய? என்ன காலையில கடை திறக்கிறதுக்கு 12 மணி ஆகுது, பிளாக்ல வாங்கி நான் குடிக்கிறேன். ஐயா குடிச்சிட்டு பேசாம இருந்துட்டா பிரச்சனை இல்லை. பச்சில குழந்தை பூலகத்துல மொட்டை குண்டியா எப்படி அம்மன மேல பிறக்குதோ அந்த அரை கட்டிங்க உள்ள போய் பப்பரப்பான மொட்டை குண்டியா கிடக்குற தெருவில் உங்களை கூட்டி கொண்டாந்து நாங்கள் குடும்பம் எடுத்துறோம். ஆம்பளை அப்படி இருந்தோம் சொல்லியல. இங்கே வாங்க, நீங்கள் சொல்றீங்கல்ல அப்பா பொம்பளை திரும்ப இப்போதான் ஆம்பளை இருக்கிறாங்க. எப்படி ஊதாரித்தனமா ஊரை சுற்றிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு கல்யாணம் ஆகாம வீட்டில் ஒரு வேலை வாம இருக்காளே, அவங்களுக்கு பேர் என்னங்க? அவங்களுக்கு பேர் என்னையா? தெரியலங்க. தெரியல. இப்ப ஒரு பொம்பளை என்ன பண்றா? பொம்பளை வேலைக்கு போய் அவன் தருதலாகாதவன், என் தம்பி தட்டுக்கட்டு போயிட்டான், என் அண்ணன் கல்யாணமே ஆகல, அவனுக்கு பொறுப்பு இல்ல அப்படின்னு ஒரு வேலை வெட்டியை பார்த்தா அந்த பொம்பளை கடை அவனுக்கும் கஞ்சி ஊத்துறா, குடும்பத்தையும் காப்பாத்திட்டு இருக்கா. இப்ப ஒரு நிமிஷம், நீ இப்படி ஏங்கி பேசும்போது நெஞ்சுக்குழி உள்ள போயிட்டு வருது. என் நெஞ்சுக்குழி தானே உள்ள போறத பாக்குற. இருக்கட்டும். காத்து இப்படி அடிக்குதுடா. இவளுக்கு சாதகமா அடிக்கும் போல காத்து என்ன தெரியல. அதுதான் பெரிய பிரச்சனை. சரி நான் தெரியாம பேசுறேன். ஆம்பளை எப்ப பார்த்தாலும் இந்த பெண்கள் ஊரா ஒரு குறை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்ப பாரு குடிக்கிறேன். ஆம்பளை சும்மா எல்லாம் கிறுக்கு பிடிச்சு குடிக்கல. ஒண்ணு குடிக்கிறான்னா அவன் சின்ன பிள்ளைல இருந்து ஒரு அனுபவமா தப்பு தவறா பழக்க வழக்கத்தை பழகி குடிக்கணும். இடையில எல்லாம் குடிக்கிறான்ல, சும்மா எல்லாம் குடிக்கல. ஏன் குடிக்கிறேன் சொல்லு? எதுக்கு? முக்காவாசி ஆம்பளை கல்யாண ஆம்பளை நிறைய குடிக்கும். சரி பாத்திருக்கியா? எதுக்குங்க? ஏன்னு கேளு. ஒரு பொம்பளை இப்படி பேசாத. ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாக்கப்பட்டு வந்து வச்சுக்க. இப்ப நீ பொதுவா ஏன் கொண்டாட்டி நோய்வேன்? அதுக்கு கடைசி ஆசை என்ன கேட்டு போயிடலாம். ஆமா உன்னையெல்லாம் நான் கட்டுறேன் பாரு. அதே ஏன் நீ செருப்பு கழட்டி அடிக்கணும். ஒன்னே கட்டுறாங்க அக்கிள்கள். ஆமா அப்படியே. ஆமா அதுக்கப்புறம் வந்து வேன்ல வரும்போது கொழுந்துன்னு இதுல வச்சு படுப்பேன். என்னமே என் மடியில உட்காந்துருவோம். மடியில உட்காந்த மாதிரியே சொல்ற. அன்னைக்கு படுக்கலையாங்க? நீ எங்க படுத்தேன் அன்னைக்கு கூட? நீ சாமி சத்தியமா ஒரு நாள் கூட உன் மடியில படுத்தது இல்லையா? கூட படுக்கும்போது நீ என்ன சொன்ன? என்ன குழந்தை தவளை முண்டுற மாதிரி முண்டுது அப்படி கேக்குறேன். நான் கூட உசுர பிடிச்சவா கேட்டேன். அதுவா ஆளுல என்ன நீ வச்சுக்கிருக்க? நிறைய ஆம்பளை குடிக்கிற காரணம் தெரியுமா? என்ன காரணம்யா? குடும்பத்துல ஒரு பெண்டாட்டி வந்தான்னா முதல்ல பெண்ணுக்கு பொறுமை வேணும். அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி வேணும். அது திறமை வேணும்.
நிறைய பெண்கள்லாம் வந்து புருஷனை எப்ப பாரு நொய்யின்னு பேசுறது. இவன் ஆம்பளை அணிய முடிச்ச கண்டார ஒளி மகளை எங்கிட்டு கிடந்து கட்டிட்டு வந்த தெரியல போட்டு இலவ கூட்டுறாடா அப்படின்னு நிறைய ஆம்பளை செத்துக்கிட்டு இருக்கான். என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசுற? குறும்பி அந்த வேற யாரு நான் மே ஓட்டு கீ ஓட்டு நடு ஓட்டுல ஓட்டுறவட தெரிஞ்சு நான் விட்டற உனக்கு இல்ல கோடு ஓட்ல பாவட புர்றன்னு கேக்க நான் போட்டவங்க கிட்ட ஆறு பேர் பாத்துக்க அத்தனை வச்சுக்க மூத்திரம் சுருட்டு உனக்கு மூத்திரம் நான் போட்டனா ஃபுட்பால் எடுத்து கையில கொடுத்து போயிட்டே இருக்கேன். அத்தை தரத்துமா பேசாத. நீ அதிகமா பேசாத முகரல பார்த்தா டேய் சத்தியமா சொல்றேன். இந்த சேமங்கோட்டையில ரஞ்சனி உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு போய் வக்க மக்கள எவனா இருந்தாலும் நில வாசப்படியில கால் எடுத்து வச்சு கால வச்சு அவர்ட்ட பையக்கு வக்க மக்கள முதல்ல போட்டுக்கார அவரு வக்க மக்கள தூக்குப்பட்டு செத்து யார் நீ செய்ய முதல்ல இந்த வார் ஒரு விஷயம் இன்னொன்னு சொல்றேன். நீ கல்யாணம் பண்ணி போய் கிட்டத்தட்ட 4.5 கிலோல நான் பிள்ளை பத்து போடுவேன் நீ நினைக்காத. அடியே சண்டாளி மகளே அடி பாதகத்தி நீ பிள்ளை பத்தா எப்படி தெரியுமா இருக்கும் பிள்ளை எப்படி இருக்கா அடியே மூஞ்சுல குஞ்சு இருக்கு பாரு மூஞ்சுல குஞ்சு சரி அத்த தள்ளி தான் சரி நான் மூஞ்சுல குஞ்சு மாதிரி பாக்குறேன். நீ ஒழுங்கா திரும்ப தேடி தண்ணி குடிக்காம ஒழுங்கா வேலை வத்தச்சுக்கவே அந்த பிள்ளை 3 பிள்ளை இருக்கும். நீ இங்க குடிச்சிட்டு வேலை ஒரு மசரம் பாக்குறே அப்புறம் பிள்ளை மூஞ்சில படுக்காம கட்டின மாதிரி இருக்கும். அடியே இந்த உலகத்துல தீக்க முடியாத எவ்வளவு பெரிய இது செஞ்சு பாரு. ஆனா அந்த ஆசையே அடங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அது யாருக்கு தெரியுமா? ஒன்ன மாதிரி பொம்பளை இருக்குதான். நீ வேலை பார்த்தறதுக்கு மட்டக்கறப்ப பொளந்துறவே நீ. அதுக்குன்னு உனக்கு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இத்த தண்டிய தூக்கிட்டு வர முடியாது. சரி சவுத் ஆப்பிரிக்கா நான் வச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு நாக்க தொங்க வரது பின்னாடியே அல்ல நன்னா நக்கறியலா எனக்கு ஆம்பளை ஓம்பளங்கற என்ன ஓம்பளங்க நக்கறீங்க. இங்க வர இருக்கிற வச்சு தான் பயன்படுத்திக்கிறேன். அதுக்காண்டி நீ டெவலப் பண்ணி வா பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணு அமேசான்ல அப்ப மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். அப்பா அப்ப நீ என்ன பண்ணிருக்க? நீ சவுத் ஆப்பிரிக்கால பிறந்திருக்க எதுக்கு தமிழ்நாட்டுல என்ன மைத்துக்கு வர? அப்ப என்ன மைசூருக்கு நீ வர்ற? சரி உனக்கு சண்டையா? இல்ல சொத்து தரல இல்ல வாக்கறப்ப சண்டையா? இல்லங்க குடுக்கல வாங்களா? இல்லங்க ஏன் பொண்டாட்டியா? யாயா செச்ச கர்மா அதுக்கு உனக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு உச்சந்தல உட்கார்ந்து நான் ஐஸ் ஒப்பிட்டு போயிரலாம். ஓ இந்த புள்ள சொல்றது உங்களுக்கு புரியுதா? இங்கரு எங்க அக்கா அளவுக்கு நீ ஈடாவியா? சொல்ல வர அமுச்சந்தில உட்கார்ந்துகிட்டு 3 பேரை நீ என்ன இதுக்கு நீ வந்திருக்க? இருக்கட்ட அது இருக்கட்ட. ஆமா உன்னை வச்சிருக்கேன். சச்ச ஏய் இல்லையா? நோ ஏய் மச்சி பேசாம ஏரியா. நீங்க ஊரா வச்சுட்டு கடையில ஏன் தலையில தள்ளுறீங்க. அதுதான் இங்க பெரிய கொடுமையா இருக்கு. ஆமா முங்க குடிச்சவன் தப்பிச்சுக்கிட்டான் கொதம்பு நக்குனவன் மாட்டிக்கிட்டான்னு சொன்ன கதையா. இது என் கிரகமயிரா. ஆமா இருக்கட்டேன். சரிங்க என்ன தொழில் பண்றீங்க? இந்த இடத்துல ஏணியா வருங்க. ஏணியா? ஆமாங்க. இதுவா இது என்னடி குறும்ப மாதிரி பிடிச்சு நீ யாழ்ப்பாண இளநியா பாத்துறப்ப போல இருக்கியா? இது நாட்டு இளநீ. சரி பாக்குறதுக்கு சிறுசா இருந்தாலும் சின்னப்படி ஒரு தண்ணி இருக்கும். சரி ஏங்க இளநீ உன் தண்ணி தித்திப்பா இருக்குமா? ஏங்க தித்திப்பு மட்டும் இல்லைங்க உங்க தாகத்தை தீத்துரும் சூட்டை தணிச்சிரும். ஒண்ணு வாய வச்சு உரியலாம் ஒண்ணு சாப்பாட்டு உரியலாம். நீங்க வேணா வாய வச்சு உரிச்சு பாருங்க லேசா உப்பு கைக்குங்க. நான் சொல்றேன் கேளு. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆன உடனே இந்த வெயிலுக்கு அக்னி நட்சத்திரம் வருதா? சரி அதனால அந்த இளநீ தண்ணி எனக்கு சளி பிடிக்கும். நீ என்ன பண்ற இந்த இளநீ தண்ணியை காசி மச்சானுக்கு பாதி ஆல் ரோடு காசி கார்த்திகை பாதி. ஏங்க அவங்க எல்லாம் வாங்கி குடிச்சிட்டாங்க உங்களை தான் வச்சிருக்கேன். 2 இளநீ மட்டும் மிச்சம் இருக்கு. நீங்க வேக லேசா வாய வச்சு உரிச்சு பாருங்க. நான் சொல்றேன் கேளுங்க அது வேணாங்க. ஆமா யாரு வெளி முருகேசன் இருக்கா? நான் சொல்றேன் எனக்கு தண்ணில வேணாம் அந்த இளநிக்கல இருக்குல்ல அந்த ஒரு வழுக்க கீத்து அந்த ஏன் பருப்பை வாயில வைக்கிறேன்னு வச்சு கடிச்சு பாருங்களேன். ஓ பருப்பு புளிப்புன்னு தாண்டி இருக்கு. நான் 7 வயசுல இளநீ வித்தவன் 7 வயசுல எதுக்கு இப்பதானே ஃபேண்ட் ஆவுது பிடிச்சிட்டு வராரு. நீங்க உருவி விட்டாயினா நீங்க உறிஞ்சாலும் உருவிங்க எனக்கு தெரியும். உரியுதுல ரொம்ப கட்டி அதோட கண்ணை வச்சு எனக்கு ஓண்ட பார்த்து நடக்க ஏறாத மலை மேலே இந்த பிள்ளை எங்க இருந்து பாக்கிட்டு இருந்தியா? இந்த பாட்டுக்கு எச்ச பாட்டு கொடுத்தாவாரு. இளநீ தொங்கிருச்சு இளநீ தொங்கிருச்சு இளநீ தொங்கிருச்சு
ரஞ்சனி விட்டு இதுல ஏறி நீ ஏறினா கொலைகேசில உள்ள போயிருவ. உளுப்பட்டுமா பாட்டு படிக்கும் என் சொட்டு புண்டுகளாக வாழ தண்டுகளா மாங்குளத்து கரம் மயூருடத்து சின்னவரே மயூருடத்து சின்னவரே மேடையில நான் இருந்து ஆடும் குரல் கேட்கறையா ஆடும் குரல் கேட்கறையா நேத்து மட்டும் கட்டி கட்டி பிடிச்சாருன்னா இப்ப மட்டும் எட்டி ஏத்தாச்சி எல்லா நதி நீர்லயும் தண்ணி வத்தி போச்சே. சரி, உங்க காவாயில மட்டும் சொட்டு நீர் பாசனம் வடியுது. நீங்க விட்டதுனால அதை வடியுது. குலதாரி கோயிலுக்கு கோயிலுக்கு அவர்தான் குத்தல குத்தலின் கொண்ட மேல கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு கொண்ட மேல கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு கொண்டா போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு பச்சை பார்வதி நகடி பச்சங்குடி மாராதடி பச்சை பார்வதி நகடி பச்சங்குடி மாராதடி கேதியே வந்தனம் பூசவா சந்தனம் பச்சை பார்வதி நகடி பச்சங்குடி மாராதடி பார்த்த புகழ் இவரையாலும் தெரியவில்லை. நான் போது பார்த்த புகழ் இவரையாலும் தெரியவில்லை. என்னமோ பண்ணுறா என்னமோ பண்ணுறா என்னமோ சொல்றா என் போது தெரியவில்லை. அது என்னன்னு தெரியவில்லை. மீன் பிடிக்க பானை ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு செத்துல. மீன் பிடிக்க பானை ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு செத்துல. கல்யாணத்தை சொல்லி புட்டு நேரல கல்யாணத்தை சொல்லி புட்டு நேரல அதை படிச்சு கொண்டாடுமா ஊர்ல தேரல. மீன் பிடிக்க போற ஆத்துல
மாட்டிக்கிச்சு சேத்துல கஞ்சி வந்து போலமாய நெஞ்சு குலை மாறியா பதட்டத்துல செய்யாத. என்னங்க நான் தீர்மானம் முடிக்கும் போது கரெக்டா முடி. நீ வாட்டு ஏடா கூட வச்சு புட்டியனா நீ கடைசியா ஒரு அடி அடிக்கிற ஏங்கிக்கிட்டு. என்னது பஞ்சு முட்டாய் கட்டி அட்டு வந்தேரக்க போட்டு ஒரு தடவை சொன்னா கப்புன்னு பிடிச்சிக்கிட்டுப்பா. இத முட்டா ஐ லவ் யூ. அப்படிங்களா? உன்னை இது பண்ண போறேன்னு அர்த்தம். எது பண்ண போறீங்க? காதல். உங்க காதல் புனிதமானதா? புனிதம்னா என்ன? சாக்கடைனா என்ன? என்னது சாக்கடைங்கிறது பல்லது கலப்படமானது. புனிதமானது என்னன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி நான் வாழ். அப்ப இது அழகர் கோயில் தீர்த்தம். என்ன இது? அழகர் கோயில் தீர்த்தம். தீர்த்தத்தை பார்த்துட்டாலும் ஒரு கேன் மட்டும் 1 லிட்டர் கேன் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து புடிச்சு குடி. அத கிட்ட வா, கிட்ட வா. ரஞ்சினி அந்த கதவுக்கு என்ன விடுங்கப்பா. என்ன கிரிச்சு கிரிச்சு. ரஞ்சினி எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? என்னைய பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிக்காம பக்கத்துல வர என்னைய விட்டு விட்டு வேற வண்டி போக மாட்டியே. நீங்க ஒழுங்கா வேலை செய்யவில்லை என்றால் அடுத்தவரை பாக்குற மாதிரி தான் இருக்கும். நீ பார்த்தாலும் பேண்ட கிழமை கூட எந்திரிக்க மாட்டேன். உன்னைக்கிட்ட வந்தாலும் இங்க புண்ணு புண்ணு தான் இருக்கும். வா, எதுக்கு சொன்னாலும் பதிலுக்கு எதையாவது பேசி அடைச்சு போறோம்னு பேச்சுக்கு பேசுறது. ஆமா, என்னமோ பெரிய கட்டிக்கார திறமை மீறா பேசுற மாதிரியே. குத்தாத குத்தாத. ஏற்கனவே உன்னை பிடிக்கும் போது நெஞ்சுக்குள்ள குத்துதுரா. ஒட்டாச்சி வச்சிருப்போம். சூப்பர்ரா. உங்களை கூட்டிட்டு போக நாடகம் புழுப்பு சொல்லி நம்ம 2 பேரும் காதலை பார்த்து காலையில இந்த சேமங்கோட்டை மக்கள் பூரா ஒண்ணு கூடி நல்ல முட்டியை ஒன்று எடுத்து, நல்ல முழு முட்டி இல்லை அரை முட்டி எடுத்து முச்சந்தில கிடக்கு வர நல்ல ஜானி எடுத்து அதையும் எடுத்து நல்ல விளக்கமாறு ஒன்று எடுத்து கட்ட விளக்கமாறு தேஞ்ச விளக்கமாறு கட்ட விளக்கமாறு இருக்குவாரு அதை எடுத்துக்கிறேன். முட்டிக்கல ஜானியை போட்டு நல்ல கொல்லன்னு தண்ணி விடாம கெட்டியும் இல்லாம இலக்கமும் இல்லாம நல்ல கொல்லன்னு நடுத்தரமா கலக்கி ஒன்னு என்னையும் இந்த சேமங்கோட்டைய முச்சந்தில உட்கார வச்சு உள்ள முக்கிட்டு சப்பு சப்பு சப்புன்னு கொடுத்தாவள இருக்கு. எதிரா போகும் தெரிஞ்ச அலைவா போல. என்ன தெரியலையா என்ன புரியலையா
நோங்குது நோங்குது ஒன்ன கால் ரெண்டு போகுது பின்ன நான் முத்தம் போட துடிக்கிறேன் ஒன்ன நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன சொன்னவர் சொல்ல மாறுவதில்லை